கரன்சியில் வந்து இந்த சில பேருக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கோல்டு. ஏன் கோல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு 3000-4000 வருஷமாக அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கோல்டோட வேல்யூ வந்து குறையிறதே இல்லை. நம்ம தாத்தா இருந்தப்பையும் கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, இப்போ அதோட அதிகமான வேல்யூ இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு வந்து ஒரு ஸ்கேர்ஸ் அசெட். நம்மளால் பூமியில் கோல்டை உற்பத்தி பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்க கோல்டை தோண்டி தோண்டி நம்ம எடுத்து உபயோகிச்சுக்கிறோம். ஸோ அதனால தான் கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அண்ட் கோல்டை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது, சும்மா பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபிலாசபி வச்சு தான் வந்து பிட்காயினும் பண்ணுறாங்க. பிட்காயின் வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கம்ப்யூட்டரில் என்டர் அமுக்குனா கிரியேட் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்கணும். அந்த ஒர்க் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும். நீங்கள் இப்போ இந்த முடிச்ச எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பிளாக் வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும். ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும்னா சில பேர் ஏனோ தானோன்னு பிளாக் கிரியேட் பண்ணுவாங்க, தப்பான டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் வதவதவதன்னு பிளாக்கும் கிரியேட் ஆகக்கூடாது. எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளாக் கிரியேட் ஆனால் போதும். ஸோ இந்த இது எல்லாத்தையும் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக டிஃபைன் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பிட்காயின் மைனிங்.